ஸோ கிச்சனுக்கு தென் கவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சன்னா தால்லாம் ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் இன் ஷார்ஜா தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த வேலை தாங்க. இதில் என்னம்மா பெரிய வேலை, மிஷின் தானமாக துவைக்க போது, நீ காய வைக்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் ஒர்க் பண்ணல. ஸோ இது எல்லா துணியுமே கையில் தான் நான் வாஷ் பண்ணி போட்டேங்க. ஸோ கையில் வாஷ் பண்ணும்போது தான் அந்த மிஷினோட அருமை வந்து எனக்கு நிஜமாக புரிஞ்சுது. ஸோ டிவி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு, அது என் பொண்ணு பார்த்துட்ருக்கா. ஸோ எல்லாம் வீடெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டேன். இது என் பொண்ணு டாய்ஸு, இதெல்லாம் வந்து சாயங்காலம் எடுத்து கொண்டு போய் விளையாடுறது. ஸோ துணியை வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுவே வந்து எனக்கு பெரிய சாதனை மாதிரி இருக்குங்க. முன்னாடி துவைக்கிறதுல என்னடா பெருமைன்ற மாதிரி இருந்தது. இப்போ கையில் துவைச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சிட்டேன். இதில் நம்ம வீட்டில் ஒரு கார்னர் வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்குன்னு ஒதுக்கியாச்சு. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், லைக் லாண்ட்ரி பேக் இருக்குது, அண்ட் என் பொண்ணோட ஸ்ட்ராலர், அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற மேட்டு, தென் கவர்ஸ், அதுக்கு ஒரு பழைய துணிலாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு நாள் வந்து நான் ஹவுஸ் டூர்னு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணோட பாஸ்கெட்டு. ஸோ இன்றைக்கி இந்த விலாகில் வந்து நம்ம மோஸ்ட்டாக நான் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திங்ஸ் எல்லாம் நான் க்ராசரிஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஸ்டாக் பண்ணுறோம், ஸோ என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்றது நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ கிச்சனுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து ஒரு பக்கம் நான் அதை செஞ்சு வச்ச குழம்பு அண்ட் பொரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ குக்கரில் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அரிசி வந்து குக்கரில் வச்சுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பாஸ்தா வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 பேக் பாஸ்தா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் வந்து அதில் ஆல்ரெடி நாங்கள் ஒரு பேக் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ ஒரு பேக்கெட் பாஸ்தா லைக் 1/2 kgன்னு நினைக்கிறேன். ஸோ பாஸ்தா இருக்குது. அண்ட் சேமியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் எப்படி சாப்பிடணுன்னா, லைக் அந்த பிரியாணி மாதிரியே ஒரு ப்ரொசீஜரில் பண்ணி அந்த சேமியாவை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து மறக்காமல் இந்த வாட்டி வந்து சேமியா பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் UAE வந்ததுலேருந்தே ஒரு 3 months நான் சேமியா சாப்பிடவே இல்லைங்க. எங்கள் வீட்டில் தான் அதை செஞ்சு கொடுப்பாங்க. செம்மையாக இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு நாள் நான் வந்து ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சோயா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓகே, இதுவும் வந்து நான் இப்போ இங்கே UAE வந்து இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறேன். இது நாள் வரைக்கும் வாங்கவே இல்லை. ஸோ இதுவும் வந்து ட்ரை பண்ணி என் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து பார்க்கணும். லைக் அவரும் சொன்னார் நான் சாப்பிடுவேன், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. ஸோ அதுக்கு பண்ணலாம். அண்ட் சில்லிஸ்லாம் காலியாகிடுச்சு. ஸோ ட்ரை சில்லி வாங்கியாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வாங்கியிருந்தேன், அண்ட் ட்ரை பட்டாணி வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு லைக் சாம்பாரே செஞ்சு போர் அடிச்சிருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டேஸில் வந்து நமக்கு இந்த பட்டாணி, இந்த கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து நமக்கு நல்லாவே யூஸ் ஆகுங்க. ஒரு நாள் இதை கிரேவி செஞ்சிடலாம், ஒரு நாள் இதை கிரேவி லைக் நார்மல் நம்ம நான்வெஜ் கிரேவி மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைனா நம்ம காரக்குழம்பு மாதிரியும் நம்ம இதெல்லாம் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சன்னா தால்லாம். அண்ட் முக்கியமாக வந்து பிரியாணி அரிசிங்க. பிரியாணி அரிசி இல்லாமலாம் நம்மளால் சர்வைவே பண்ண முடியாது. இல்லை, ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். தென் அடுத்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்து லைக் நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிப்பேன். அதனால தான் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸ்லாம் வாங்குவேன் நான். தென் மைதா வந்து நான் வீட்டிலே சில டைம் பரோட்டா செய்வேங்க. லைக் சிக்கன் குழம்பு விட இந்த மட்டன்லாம் செய்யும் போது வீட்டிலே நம்ம பரோட்டா செஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்குகிற பரோட்டாவை விட. ஸோ அதனால் அந்த பரோட்டா வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைக் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். லைக் எல்லாமே வந்து நான் கொஞ்சம் தாங்க வாங்குவேன். பிகாஸ் அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம ஸ்டாக் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு அப்படியே போகாமல் இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி முடியும் போது லைக் கரெக்டாக நான் வந்து வாங்கி ஸ்டாக் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட் மெயின் திங் பார்த்திங்கன்னா லைக் இந்த சாம்பார் பருப்பு தான், லைக் தோரம் பருப்பு. ஸோ இதை வாங்கி நான் ஸ்டாக் பண்ணிட்டேன். பிகாஸ் நமக்கு வாரம் சாம்பார் கண்டிப்பாக வைப்போம், இல்லை தால் மாதிரியாவது எதாவது செய்வோம். அதனால் நமக்கு 1 kg தூர் தால் மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீக்குக்கான ரீஸ்டாக் ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் நான் வந்து இப்போ அந்தந்த பாக்ஸில் வந்து கரெக்டாக அதை போட்டு நம்ம குக்கர் வேறு ஒரு விசில் வந்துருச்சு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டாக் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து என்னோடய அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி தான் இது வந்து தனியாக ஸ்பைசஸ்க்குன்னு வச்சுருக்கேங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் இந்தியாவில் இருக்கும் போது மீஷோவில் தான் வாங்கி ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நல்லா சீப்பாகவே கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம சில வீட்டிலலாம் வந்து லைக் இது எல்லாமே வந்து ஒரே பாக்ஸில் ஒன்றா போட்டு வைப்பாங்க. லைக் என்னோடய மாமியார் வீட்லேயும் நான் பார்த்துருக்கேன். லைக் ஒரே பாக்ஸ் தாங்க, ஒரே பாக்ஸ்லேயே இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ எனக்கு வந்து அது மாதிரி போடுறதுல இஷ்டம் இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக லைக் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன். லைக் ஒரே பாக்ஸில் நமக்கு வந்து எல்லாமே கிடச்சிரும். லைக் பே லீஃபு, அந்த ஸ்டார் அனிஸ், அப்புறம் பட்டை அண்ட் கிராம்பு,
ஏலக்காய் எல்லாமே தனித்தனியாக போட்டு எனக்கு என்ன அந்த ஒரு கிரேவிக்கு எனக்கு என்ன தேவையோ நான் அது மட்டும் தான் எடுத்துப்பேன். ஒரே பாக்ஸில் போட்டாலும் அது உங்கள் இஷ்டம் தான். லைக் ஆனால் எனக்கு இப்படி தனித்தனியாக போடுறது பிடிக்குன்றனால நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. லைக் இதுவே வந்து எனக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு வரும். ஆனால் என்ன பிரச்சனைனா நான் வந்து பிரியாணி லீஃப் வாங்க மறந்துட்டேன். பரவாயில்ல, வீட்டுக்கு கீழே தான் இருக்குது கடை. ஸோ வாக்கிங் மாதிரி போயிட்டு அந்த பிரியாணி லீஃப் மட்டும் வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ பட்டை, ஏலக்காய் அண்ட் கிராம்பு இது 3மே வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸ்டார் அனீஸ் நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இதுவே எனக்கு இப்போ 2 மந்த்ஸ்க்கு வரும். ஸோ இதை வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். கொஞ்சம் பிக் ஃபேமிலினா நமக்கு நிறைய தேவைப்படும். நாங்கள் 2 பேர் தான், 2 பேர் சமையலுக்கு வந்து இது 2 அந்த மாதிரி போடுறதுனால எனக்கு அவ்வளோவா தேவைப்படாதனால ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸை வந்து மூடி அதோட இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பண்ண போகிறோம், இந்த துவரம் பருப்பும் இந்த சில்லியும் நம்ம ஸ்டாக் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய மசாலா டப்பாஸ் எல்லாமே அழகாக. இந்த பாக்ஸஸ் எல்லாமே நான் மீஷோவில் தாங்க வாங்கியிருந்தேன். அந்த கொடுத்த ப்ரைஸ்க்கு வந்து வர்த்தாக தான் இருக்குது. உள்ளேயே நமக்கு வந்து ஸ்பூன்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ 4 சைஸஸில் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா கரண்டிலாம் இருக்கா. ஸோ எல்லாமே இருக்குது. அண்ட் சில்லி பாக்ஸ் எடுத்து வச்சிடலாம். அண்ட் துவரம் பருப்பு பாக்ஸ் பாருங்கள் சுத்தமாக காலி ஆகிடுச்சு. ஸோ துவரம் பருப்பையும் ஸ்டாக் பண்ணி வைக்கணும். ஸோ இங்கே பழைய சில்லி இருக்குல்ல, அதை இதை கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த பழசை வந்து நம்ம மேலாப்பில் வச்சுக்கலாம். ஸோ அதை ரொம்ப ஓல்டாகிடக்கூடாதுல்ல, அதனால் பழசை இப்படி மேலே வச்சுட்டு புதுசை வந்து பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பழசை வந்து அது மேலே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேங்க. லைக் இந்த பாக்ஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக நான் வாங்கிட்டு வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பழைய சில்லி வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் வந்து அப்படியே மேலாப்பில் சிதறாமல் அதை வந்து போட்டுக்கலாம் உள்ளே. அவ்வளோதான், ஒன்று மட்டும் கீழே கொட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, சில்லி பாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா இந்த 1 kg வந்து இங்கே வாசல் வரைக்கும் வந்துருச்சுங்க. ஸோ அது ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. இந்த இவ்வளோன்றதுக்கு மட்டும் இடம் இல்லை. எப்படியும் நாளைக்கு ஏதாவது சாம்பார் வச்சோன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இது அப்படியே பேக்கெட்லேயே வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வைக்கிறது தாங்க. எப்போ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி ரைஸ் எப்போ வேணுமோ இன்னும், ஏன்னா பிரியாணி ரைஸ்க்கு பாக்ஸ் வாங்கலை, அதனால வந்து அடுத்த டைம் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இதை போட்டுக்கலாம். ஸோ இந்த சோயா அப்படியே இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேமியா பாஸ்தாலாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சில்லி நான் ஃபில் பண்ணிட்டேன். சில்லி பவுடர், இந்த கடையில் வாங்குகிற சில்லி பவுடர் வந்து பயங்கர காரமாக இருக்குங்க. லைக் குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது ஒரு பிஞ்சு போட்டால் போதும், அதுவே வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நல்ல காரமாக தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாக் பண்ணி கீழே வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிச்சன் க்ராசரி ஸ்டோரேஜ்னு ஒரு இடம் வச்சுருப்போம்ல, ஸோ அதில் போட்டுடலாம். வேணும்னா இது 2த்துக்கு மட்டும் பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணி போட்டு வச்சிடணும். ஸோ இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு நமக்கு என்றைக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது இப்படி தான் வந்து லைக் க்ராசரி ஸ்டாக்கிங்லாம் எனக்கு போயிட்டுருக்கு. நீங்களாம் வந்து எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய வ்ளாக்ஸ்லாம் நான் பார்த்தேன், லைக் அவங்களாம் வந்து கிளாஸ் ஜார்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்கிட்ட இப்போதைக்கு இந்த பிளாஸ்டிக் ஜார்ஸ் தான் இருக்குது அண்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். இதெல்லாம் வந்து நான் மீஷோவில் வாங்கினது தான். கொஞ்சம் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த விலாகோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ see you next வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. see you next வீடியோ. bye.